நம்ம குழந்தை எக்ஸாம்னாலே வந்து ஒரு எக்ஸாம் ஃபியர்ன்னு சொல்லுவோம்ல. ஒரு பயம் இருக்கு தானே! அது வந்து படிக்க தெரியாதனால இல்ல. ரைட்டா? பார்க்கலாமா அத பத்தி? வணக்கம். நான் ரவிச்சந்திரன், குழந்தை நல ஆலோசகர். இப்ப அ எக்ஸாம் டேட் வந்துட்டாலே என்ன, ஒரு மாதிரி ஒரு பயம், ஒரு பேனிக் இருக்கும்ல. அ சில சமயம் வந்து என்ன பண்றதுன்னு தெரியாம மைண்ட் எல்லாம் கொஞ்சம் பிளாங்க்கா இருக்கும். கையெல்லாம் அப்படியே கொஞ்சம் லைட்டா வேர்க்கும்ல. இதெல்லாம் அன்றாடம் நடக்கிறது தானே சில குழந்தைங்கள்ட்ட. ஏன்னா படிச்சிருந்தாலும் எழுதுறதுக்கு முடியாது சம்டைம்ஸ். இது வந்து அ நாலெட்ஜ் இல்லங்கிறது அது ஒரு ப்ராப்ளம் கிடையாது. இது வந்து ஒரு பயம். எக்ஸாம் ஃபியர். பார்க்கலாம். ஏபிசிடி. என்ன நடந்தது? இதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு பேட் எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிருக்கும். ஏன்னா இதுக்கு முன்னாடி எக்ஸாம் எழுதி மார்க் வராம, இல்ல கன்சிக்யூட்டிவ்ஸா எக்ஸாம் எழுதி மார்க் வராம இருந்திருக்கலாம். அப்படி இல்லையா, மார்க் எடுக்கணுங்கிற ஒரு பிரஷர் இருக்கும். பியர் பிரஷர் இருக்கலாம். இல்ல மார்க் எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு பயங்கரமான ஒரு பிரஷர்ல இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம சைட்ல இருந்து ஓவர் எக்ஸ்பெக்டேஷன் பசங்கள்ட்டேருந்து. அதாவது ம இப்படிதான் இருக்கணும் அப்படிங்கிறத வுட்டுட்டு, கம்பல்சரியா இப்படிதான் இருக்கணுங்கிறத வந்து நம்ம சொல்றோம் பார்த்தீங்களா? அதுதான் பிரச்சனையே அங்க. சரி, அப்ப என்ன பிஹேவியர் பி? இதனால என்ன ஆகுதுன்னா, ஓவரா திங்க் பண்ண ஆரம்பிச்சுடுறாங்கல்ல. திங்கிங் வந்துருது. ஒரு மாதிரி பேனிக் ஆயிடுறாங்க பசங்க. ரைட்டா? முதல்ல சொன்ன மாரி பேனிக் ஆகுறதுனால என்ன ஆகுதுன்னா, என்ன படிச்சோங்கிறதே மறந்து போயிடுது மோஸ்ட்லி. இப்ப என்ன இதோட கான்சிக்வென்ஸ் என்ன நடக்குது அப்படின்னா, எக்ஸாம் வந்து ஒரு பயம்ன்னு சொல்லிட்டு பிரெயின்ல வந்து கனெக்ட் ஆகுது. புரியுதா? எக்ஸாம்னாலே ஒரு பயம் அப்படிங்கிற மாரி ஒரு கனெக்ஷன் வந்துருது பிரெயினுக்கு. அப்ப என்ன கத்துக்குறாங்க? எக்ஸாம் ஃபியர்ன்னு கத்துக்குறாங்க, அவ்வளவுதான். இதுதான் சைக்காலஜில என்ன சொல்றோம் அப்படின்னா, பெர்ஃபார்மன்ஸ் ஆங்ஸைட்டி அப்படின்னு சொல்லுவோம். செய்ய தெரிஞ்சாலும் பயம் காரணத்தினால அது செய்ய முடியாத ஒரு நிலை. புரியுதுங்களா? அ இது வந்து ஒரு பெரிய இஷ்யூ கிடையாதுங்க. இத சால்வ் பண்ணிடலாம். ஆக்சுவலா பகவத்கீதையில கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல, கர்மன் ஏவா அதிகாரஸ்தே மா பலேஷு கதாசனக. அதாவது நீ செய்ய வேண்டியத ஃபோக்கஸ் பண்ணி செய். ரிசல்ட்ட பலனை எதிர்பார்க்காதே அப்படிங்கிறது தான் அர்த்தம். அதனால நம்ம என்ன வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னா, அவங்களுக்கு கரெக்டான ஃபோக்கஸ வந்து படிப்புல வந்து கரெக்ட்டா நம்ம கத்துக் குடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னா, ஆட்டோமேட்டிக்கா ரிசல்ட் வருங்க. இதுல வந்து டவுட்டே இல்ல. இப்ப டைரக்ஷன் பார்ப்போமா? என்ன டைரக்ஷன்? 1 ஆ நீ வந்து நல்லபடியா படிக்கல, இன்னும் படிக்கணும். இது பாராது. பாரு அவன் படிக்கிறான், இவன் படிக்கிறான், இவன் இப்படி பண்ணியிருக்கான், அவன் அப்படி பண்ணியிருக்கான்னு கம்பேரிசன் ஃபர்ஸ்ட். 2வது, அ நீங்க வந்து ஓவரா வந்து அவன போட்டு ஸ்ட்ரெஸ் பண்ணக்கூடாது. அவனுடைய லெவலுக்கு மீறி அவன ஸ்ட்ரெஸ் பண்ணக்கூடாது. கொஞ்சம் போன இதுல சொன்ன மாரி தான். கொஞ்சம் நேரம் படிக்க விடுங்க. கொஞ்சம் ரிலாக்சேஷன் குடுங்க. சோ தட் அவனுக்கு கொஞ்சம் வந்து மைண்ட் வந்து படிச்சத வந்து ஞாபகத்துக்கு இருக்கும். ரைட்டா? 3வது, நார்மலா சில குழந்தைகளுக்குலாம் என்ன ஆகும்னா, ஸ்டார்ட்டிங் ப்ராப்ளம் இருக்கும். அதனால எழுதி பழக்கணும் எப்போதுமே. அதாவது எக்ஸாம்க்கு 2 நாள் முன்னாடி அந்த எக்ஸாம்க்கு படிக்கணுங்கிற ஒரு டெண்டன்சில இருந்து வெளியில வந்துட்டு, அன்னன்னைக்கு கிளாஸ் முடிஞ்ச உடனே அன்னன்னைக்கு நடத்தின சப்ஜெக்ட்ட நம்ம படிச்சு எழுதி பழகிக்கணும். எழுத பழக வச்சா தான் எக்ஸாம்ல வந்து அந்த ஸ்டார்ட்டிங் ப்ராப்ளம் இல்லாம வரும். ரைட்டுங்களா? அதுக்கப்புறம் எக்ஸாம் முடிச்சுட்டு முதல்லலாம் வந்து நீங்க இது ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸ்னு முதல்ல சொன்னேன் பார்த்தீங்களா? எக்ஸாம் நாள்ல வந்து மார்க்ஸ பத்தி டிஸ்கஸ் பண்ணாதீங்க. அன்னி எக்ஸாம்க்கு என்ன மார்க் வாங்கணும், என்ன அதெல்லாம் வந்து பேசக்கூடாது. கன்ஃபர்ம்டா அத பேசக்கூடாது. அது வந்து என்னன்னா, அன்னைக்கு எக்ஸாம பத்தி தான் ஃபோக்கஸ் பண்ணணுமே தவிர, மார்க்ஸ பத்தி ஃபோக்கஸ் பண்ணாதீங்க. அப்புறம் அ பேப்பர் முடிச்சு எழுதிட்டு வந்த பிறகு, நீ எப்படி எழுதின? ஏன்னா அடுத்த நாள் எக்ஸாம் இருக்கும். அப்ப இன்னைக்கு உள்ள எக்ஸாம பத்தி நீங்க வந்து அத போட்டு நோண்டி நோண்டி ஏதாவது கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அடுத்த நாள் எக்ஸாம்க்கு படிக்கிற ஒரு அந்த இதுவே போயிடும். அந்த கான்சன்ட்ரேஷன் போயிடும். அந்த டிமோட்டிவேஷன் வந்துரும். புரியுதா? சோ அன்னைக்கு எக்ஸாம் முடிச்சுட்டு வந்துட்டாங்கன்னா அதோட முடிஞ்சு. ஏன்னா முடிஞ்சு போச்சு. இத பத்தி இனிமே நீங்க அத பத்தி இப்ப பேசக்கூடாது. ஏன்னா அடுத்த எக்ஸாம்க்கு படிக்க வேண்டிய ஒரு காலகட்டத்துல அந்த பையன் இருக்காங்க இல்லையா? அதனால பேசக்கூடாது. குழந்தைங்க அந்த இருக்கிறதுனால அத பேசக்கூடாது. லாஸ்ட்டா அந்த சொன்னேன் பார்த்தீங்களா? கம்பேரிசன். கம்பேரிசன் பண்ணவே பண்ணக்கூடாதுங்க. அது ரொம்ப 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 முக்கியம். அ சிம்பிளா ஒரு காமா ஒரு ரொட்டீன் ஒண்ணு எப்போதுமே கத்துக்கலாம். எப்படின்னா, கொஞ்சம் லைட்டா வந்து ஒரு மூச்சு பயிற்சி, அப்படியே கண்ண மூடிட்டு ஒரு மெடிடேஷன், தியானம். அ தியானங்கிறது வந்து ஏதோ கடவுள நினைச்சுதாங்கிறதெல்லாம் கிடையாது. அப்படியே கண்ண மூடிட்டு கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் என்ன, அத அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா நீங்க பழக்கலாம். சோ தட் அந்த மைண்ட் ஒருநிலைப்படும். கரெக்ட்டுங்களா? சோ இதெல்லாம் பண்ணுங்க. கடைசி இப்ப என்ன லாஸ்ட்டா நம்ம வந்து முடிக்கலாம் அப்படின்னு சொன்னா, அ படிக்காததுங்கிறது வந்து படிக்காதனால ஒரு பயம் இல்லங்க. அத வந்து அத சுத்தி இருக்கிற பிரஷர் தான் அது எடுக்காததுக்கு உள்ள ஒரு மெயின் காரணம். கரெக்ட்டுங்களா? அதனால அந்த நம்ம இன்டைரக்ட்டா குடுக்குற பிரஷர குறைக்கணும். அது குறைச்சாலே சரியா போயிடும். பயம் இருந்துச்சுன்னா,
நினைவாற்றல் வந்து மறைஞ்சு போயிடும். அமைதியா இருந்தாங்கன்னா திறமை வந்து வெளியில கொண்டு வரலாம். இதுதான் வந்து நிதர்சனமான உண்மை. இந்த மாதிரி இன்னும் பல விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும்னா யூடியூபை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணுங்க. அடுத்த வீடியோல இன்னொரு நல்ல டாபிக்கோட சந்திக்கிறேன். வணக்கம்.